வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவனுக்கு 9வது ராசியா இடம் பெறுவீங்க. அது மட்டுமல்லாது தனுசு ராசி உபய ராசிகள்ல ஒரு ராசி. மேலும் 9 பாதங்கள் கொண்ட 3 நட்சத்திர நண்பர்கள், அதாவது மூலம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள், மேலும் உத்திராடம் முதல் பாதத்து நண்பர்கள் மட்டும் நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்துவீங்க. தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டே கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்குமே பொருந்தக்கூடிய பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. இது நீங்க ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாக்டா எந்த மாதிரியான சிறப்பு 100க்கு 100% பலன்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் தான் இருக்கின்ற இடம் இப்போ ஒரு மேஷம் ராசியில இருக்காருங்க. தான் இருக்கின்ற இடத்திலே வருகின்ற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி, சரிங்களா? அதாவது செப்டம்பர் 4, 2023 அன்னையிலிருந்து டிசம்பர் 12, அதாவது 30/12/2023 அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வக்ரகதியில் இருப்பாருங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ ஒரு சில நண்பர்கள் மறுபடியும் ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. சார் என்ன சார் இப்போதான் எங்களுக்கு 7 சனி முடிஞ்சது, ஏற்கனவே குருவும் ராகும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னன்னா மறுபடியும் புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புறீங்களே அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த குரு பகவான் வக்ரகதிக்கு போகின்ற காரணத்தினால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இதற்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருந்ததோ, இப்போ குரு பகவான் அதற்கு பதிலாக இந்த வக்ரகதியில இருந்து கொண்டே உங்களுக்கு அனைத்தையும் சிறந்த நல்ல பலன்கள் செய்வார் அப்படின்றது உறுதிங்க. சரிங்களா? 100% நீங்க எதிர்பார்க்கின்ற அனைத்து நல்ல பலன்களுமே உங்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்ற கூடிய ஒரு நல்ல காரணத்தினால இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வக்ரகதிக்கு பயிற்சி அடைகின்றார். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் வக்ரகதி அப்படின்னா ராகுக்கு எதிர்த்தார மற்ற சுபர் கிரகங்கள் எல்லாமே வக்ரகதினா தன் இருக்கின்ற ராசியை விட்டு பின்னோக்கி போவாங்க. ஆனா இப்போ குரு பகவான் மேஷம் ராசியிலேயே தான் இருக்காரு. அதே இடத்துல தான் இருக்காரு. ஆனா இருக்கின்ற இடத்துல வக்ரகதிக்கு பயிற்சி அடைய போறாரு. இப்போ இதன் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நண்பர்கள், சரிங்களா, நீண்ட காலமா நீங்க காதல் வசப்பட்டு இருப்பீங்க. உங்களுடைய வீட்டுல உங்களுடைய காதலை சொல்வதற்கு கொஞ்சம் உங்களுக்கு பயம் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. இப்போ இந்த குரு பகவான் வக்ரகதிக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பாராத விதமா உங்களுக்கு அதிகமான தைரியம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா, உங்க வீட்ல தைரியமா உங்களுடைய காதலை பத்தி சொல்லிட்டு, நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ அவங்கள திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த வக்ர குரு பயிற்சி ஒரு அற்புதமான உகந்த பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தும். ஆனா அதே சமயம் இப்ப நீங்க உங்க வீட்ல சொல்லாம, நீங்க ஓகே நீங்க தனியா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும், அது கொஞ்சம் பிரச்சனையில முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய வீட்ல உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு, அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட செஞ்சீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைப்பதற்கு இந்த வக்ர குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உகந்த பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துங்க. சரிங்களா? மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு, ராகு கூட கலவையா சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு. ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அக்டோபர் 30ஆம் தேதி அப்போ குரு பகவான் விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய 4வது வீட்டுக்கு பயிற்சி அடைவார். அப்போ குரு இன்னும் அசுர பலம் அடைவாரு. சரிங்களா? தனக்கு இருக்கின்ற அனைத்து நல்ல பலனும் அவருக்கு கிடைச்சிரும். இதன் மூலமா இப்போ ஒரு சில தாய்மார்கள் எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு பிள்ளைகள் வரம் மிக சாத்தியமாக அமைவதற்கு இந்த வக்ர குரு பயிற்சி ஒரு நல்ல குரு பயிற்சியாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக பொருந்தும். ஓகேங்களா? மேலும் இப்போ ஒரு சிலர் ஆல்ரெடி உங்களுக்கு பிள்ளைகள் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பிள்ளை இருந்திருப்பாங்க. ஸோ நீங்க 2வது பிள்ளைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீண்ட காலமா 2வது பிள்ளை வரம் கிடைக்காத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னாலும், இப்ப நீங்க மறுபடியும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 100% நீங்க எதிர்பார்த்தோம்னா 2வது குழந்தை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும். இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு, தான் இருக்கின்ற இடத்திலே வக்ரகதியில இருக்காரு. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே வக்ரகதியில இருக்கின்றார். அவர் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. அப்போ இதன் மூலமா உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு
ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீண்ட காலமாக வந்து ரொம்பவே கம்மியான சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நல்லா டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. ஆனால் உங்களால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தத்தோடு இருக்கீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கின்ற மனக்கவலைகள் விலகும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்தோன்னமா இந்த வக்ர குரு பயிற்சி காலத்தில் வந்து 100% உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துலையே வந்து நீங்கள் ஒரு டெசிக்னேஷன் சேஞ்சும் அடைவீங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் எதிர்பார்த்தோன்னமா சேலரி ஹைக்கும் சற்று உங்களுக்கு சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல உகந்த காலமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து 100% ஏற்படும். சரிங்களா? அப்போ இதனால் என்ன ஆகுது? ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் கடன் பிரச்சனைனால அவதிக்குள்ளே இருந்திருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கின்ற காரணத்தினால உங்களால் வந்து மேலும் கடன் வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு சேலரியும் இது வரைக்கும் கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு சேலரி கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்கள் இருக்கின்ற கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கு இந்த வக்ரஸ் குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கு வாய்ப்புகள் வந்து 100% திகழுங்க. மேலும் நீங்கள் யார் யார்கிட்ட இது வரைக்கும் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து திருப்பி உங்களுடைய கடன் தொகையை செலுத்துவதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக திகழும். மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அல்லது அயல்நாட்டில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு விசா ப்ராசஸிங் ஆகாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. இப்போது நீங்கள் எதிர்பார்த்தோன்னமா நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு உன்னதமான நல்ல காலகட்டமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. இப்போது உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயமும் என்ன அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு பேங்கிங் செக்டருக்காகவோ அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் 100% நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து ஒரு பேங்கிங் செக்டரில் உத்தியோகம் கிடைப்பதோ அல்லது வந்து நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த பயிற்சி காலமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. சரிங்களா? மேலும் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களே இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் படிப்பில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்படுது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தனமா படிப்படியாக வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்லையோ அல்லது காலேஜில் வந்து எதனா காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா நிறைய ப்ரைஸ் மணி வின் பண்ணதற்கும், அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் எதனா வந்து இப்போது ரிசர்ச்சில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ரிசர்ச்சில் வந்து நீங்கள் ஒரு நல்ல உயரத்தை அடைவதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போது ஒரு சில பெற்றோர்கள் வந்து இதனால் வரைக்கும் ஓகே உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து அவ்வப்போது அவப்பெயர்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. இனி வரவிருக்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலத்திலேருந்து உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க. இதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. சரிங்களா? மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. சரி, எனக்கு வந்து வயது வந்து 26 வயசு தாண்டிட்டேங்க, 27 வயசு தாண்டிட்டேங்க, இன்னும் கூட எனக்கு வந்து திருமணமே கைகூடல, திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடி சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க. சரிங்களா? மேலும் இப்போ இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நண்பர்களுக்கு ராகு கேது தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் டு கும்பகோணம் போகிற வழியில் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் அதே தான், கோவில் பேரும் அதே தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க,
பண்ணுங்க, வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு, மேலும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு, மேலும் அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் விசேஷமா வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரன் அமைவதற்கும் இந்த குரு வக்ர பயிற்சி பலன் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை ஆந்திராவில் இருக்கின்ற ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஸ்ரீ காலாஸ்ரீ கோவிலுக்கு போயிட்டு ராகு காலத்துல முக்கியமா நீங்க திங்கட்கிழமை அன்னைக்கு, சரிங்களா, திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும் ராகு காலங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு ராகு கேது பூஜை பண்ணிட்டு, மேலும் அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாத்தாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு, அதற்கப்புறமா அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை விசேஷமா வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு இருக்கின்ற ராகு கேது தோஷத்துடைய வீரியம் கட்டுக்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த ராகு கேது தோஷங்கள் விலகிட்டு நம்மளுடைய குரு பகவான் நல்லபடியாக எழுச்சி அடைஞ்சிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனை நிச்சயமாக அமைத்து கொடுப்பாரு அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா நீங்க ஒரு சுயதொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க என்னதான் சுயதொழில் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தொழில அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமா நடக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க மறுபடியும் உங்களுடைய மனதை தளர விடாம உங்களுடைய தொழில நீங்க எந்த அளவுக்கு மறுபடியும் விடாது பண்றீங்களோ 100% உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழில் நல்லபடியாக வியாபார வளர்ச்சி அடைவதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தனமா புதிதாக ஒரு பிஸ்னஸ் துவங்குவதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுடைய குழந்தைகளோட ஹெல்த்ல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஹெல்த்ல இருக்கின்ற இஷ்யூஸ் குணமடைவதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உகந்த காலகட்டமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக பொருந்தும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துல நம்மளுடைய குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கோ உங்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தனுமா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை இன்கேஸ் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் எதனா கருத்து வேறுபாடுகள் இருந்து அதனால நீங்க பேசிக்காம இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடையோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளிடையோ மறுபடியும் நீங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருமே மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. இன்கேஸ் இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்ல அவ்வப்போது சிறிதளவில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. ஒரு சிலருக்கு அளவுக்கு அதிகமான பிபியோ அல்லது அளவுக்கு அதிகமான சுகரா இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கின்ற பெரியவர்கள் உங்களால முடியும் அப்படின்னா நீங்க டெய்லி காலையிலையும் மற்றும் மாலையிலையும் ஒரு அரை மணி நேரம் ரெகுலரா உடற்பயிற்சி பண்ணிட்டு அதனை பின்தொடர்ந்து உணவும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துகிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய
உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் காரணமாக உங்களுடைய பிபி மற்றும் சுகர் எல்லாமே கட்டுக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதன் காரணமாக வந்து உங்களுடைய ஹெல்த் இப்போ எப்படி நல்லபடியாக இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து உங்களுடைய உடல்நிலை வந்து 100% ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க. இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க கையில எடுத்துக்கோங்க. குரு பகவான் வந்து உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னு பாருங்க. பொதுவா வந்து குரு பகவான் வந்து யோகர் மற்றும் அவயோகர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான செக்டார்ஸ் இருக்குங்க. அதாவது ஒரு 6 லக்னத்துக்கு வந்து குரு பகவான் வந்து யோகரா இருப்பாரு. மற்ற 6 லக்னத்துக்கு குரு பகவான் வந்து அவயோகரா இருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சுய ஜாதகமே நீங்க கையில எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 லக்னங்கள், அதாவது யோகரா இருக்கக்கூடிய 6 லக்னங்கள் பத்தி சொல்றேங்க. இப்போ குரு உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல மேஷம்லயோ, கடகத்திலயோ, சிம்மத்திலயோ, விருச்சிகத்திலயோ அல்லது தனுசுலயோ அல்லது மீனத்திலே இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு யோகர் அப்படின்றது அர்த்தங்க. இப்போ குரு பகவான் அந்த நல்ல பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு இந்த வக்ர குரு பயிற்சி காலகட்டத்தில் ரொம்பவே ஸ்பீடா நல்ல பலன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ குரு உங்களுக்கு இருக்கின்ற இடம் வந்து அற்புதமான இடம். அவர் அந்த இடத்துல வக்ரகதியில் இருக்கின்றார். அப்போ என்ன பண்ணுவார்னா நல்ல பலன்கள் கிடைப்பது வந்து அவரால் வந்து கொஞ்சம் காலதாமதப்படும். ஆனா அதே சமயம் வந்து இப்போ குரு பகவான் அவயோகரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 6 லக்னங்கள் இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் வந்து ரிஷபத்திலேயோ, மிதுனத்திலேயோ, கன்னியிலையோ, துலாம்லையோ, மகரத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது குரு பகவான் வந்து அவயோகர். அதாவது குருவால உங்களுக்கு வந்து நல்லது அது இது வரைக்கும் செய்ய முடியாது. ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்காருன்றது ஒரு ஐதீகங்க. ஆனா இந்த இடங்கள்ல குரு பகவான் இருக்கின்றார் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல இந்த வக்ர குரு பயிற்சியில உங்களுக்கு வந்து ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு 4-5 விஷயம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுல ஒண்ணு கூட நடந்திருக்காதுங்க. ஆனா இந்த வக்ர குரு பயிற்சி காலத்துல நீங்க எதிர்பார்த்த 4-5 விஷயம் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு 7-8 நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த வக்ர குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல குரு பகவான் எங்க இருக்கார், மேலும் இப்போ உங்களுக்கு வந்து குரு தசை நடக்குதா அல்லது வந்து உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி அவயோக தசை எதனா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அனைத்துமே துல்லியமான பலன்கள் கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.